இலங்கையின் வடக்கு கடற்பரப்பு, குறிப்பாக காங்கேசன் துறை முதல் மன்னார் வரை விரிந்த கடல் இன்று ஒரு சிக்கலான அரசியல், பொருளாதார, சுற்றுச்சூழல் பிரச்சனையின் மையமாக மாறியுள்ளது. காங்கேசன் துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 11 இந்திய மீனவர்களை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க ஊர்காவற்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ள செய்தி இந்த நீண்டகால பிரச்சனையை மீண்டும் தேசிய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் 43க்கும் மேற்பட்ட இந்திய மீன்பிடி படகுகளும் 340க்கும் அதிகமான இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு சாதாரண சட்ட ஒழுங்கு விவகாரம் அல்ல. இது இலங்கையின் கடல் வளங்கள், மீன் வளம் சார் பொருளாதாரம் மற்றும் இலங்கையின் வடக்கு மற்றும் இந்திய தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கும் ஒரு தீவிரமான தேசிய பிரச்சனையாகும். மன்னார் கடற்பரப்பில் இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்படும் அடித்தள இழுவை வலை போன்ற சட்டவிரோத மீன்பிடி முறைகள் கடல் சூழலை கடுமையாக சேதப்படுத்துகின்றன. பவளப்பாறைகள், மீன்களின் இனப்பெருக்க பகுதிகள், கடல் தாவரங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக இலங்கை மீனவர்களின் தினசரி வருமானம் மட்டுமல்ல, நாட்டின் நீண்டகால கடல் பொருளாதாரமும் பெரும் இழப்பை சந்திக்கிறது. இந்த சேதத்தின் பொருளாதார மதிப்பு பல மில்லியன் டாலர்களை தாண்டுகிறது. இருப்பினும் இந்த பிரச்சினைக்கு உணர்ச்சி பூர்வமான அல்லது வெறுப்பு அரசியல் அணுகுமுறை தீர்வாகாது. இது இரு நாடுகளுக்கிடையேயான ஒரு சிக்கலான எல்லை மற்றும் வளப்பகிர்வு பிரச்சனை. எனவே சட்டத்தின் ஆட்சி, அறிவியல் ஆதாரம் மற்றும் வலுவான தூதரக முயற்சிகள் மூலமே நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இந்த சூழலில் மீன் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை அண்மையில் சந்தித்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்திய மீனவர்களின் கைது விவகாரத்தை மட்டும் பேசினார்களே தவிர இலங்கை வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரம், அவர்களின் கடல் வள உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அழிவுகள் குறித்து ஏன் பேசவில்லை என்பதே அந்த கேள்வி. ஜெய்சங்கர் அவர்கள் வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்த போது நமது தமிழ் கட்சிகள் எல்லாமே சென்று சந்தித்தார், கையிலாக கொடுத்தார்கள், கட்டி அணைத்து கொண்டார்கள். அப்ப அந்த விஷயமாக இந்தியாவில் வந்திருக்கின்ற பிரதான ஒரு அதிகாரியோடு அல்லது வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சரோடு இவர்கள் பேசியிருக்க வேண்டிய விடயம் என்ன? இந்த பிரச்சனை யாரும் வாய் திறக்கவில்லை. அவ்வாறு இங்க இருக்கின்ற மக்களை சுயமாக எழுந்து போராடிய மக்களை காட்டி கொடுத்தார்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த வகையில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். மேலும் சில தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வட இலங்கை மீனவர்களின் நியாயமான ஆசைகளுக்கு எதிராக பேசியது இந்த பிரச்சனையின் வேதனையை மேலும் அதிகரிக்கிறது. இன அடையாள அரசியல் உண்மையான சமூக பொருளாதார நீதியை மறைத்துவிடக் கூடாது. இலங்கை கடல் என்பது வெறும் எல்லைக்கோடு அல்ல. அது ஒரு நாட்டின் உணவு, பாதுகாப்பு, பொருளாதார சுயாதீனம் மற்றும் தலைமுறைகள் கடந்து பாதுகாக்க வேண்டிய இயற்கை மரபு. இந்த உண்மையை மையமாக வைத்து உணர்ச்சிகளை அல்ல, தீர்வுகளை முன்வைக்கும் பொறுப்புள்ள அரசியல் மற்றும் வலுவான தூதரக நடவடிக்கைகளே இந்த கடல் சிக்கலுக்கு நீடித்த விடையை கொடுக்க முடியும். அந்த பயணத்தின் கனதியை புரிந்து கொள்ளாத தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் அணுகுமுறை எவ்வளவு குறுகிய அதிகாரம் சார் மனப்பான்மை என்பதை தமிழ் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ளும் நேரம் இது.